யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்து மருத்துவராக இருந்து தற்பொழுது ஐஏஎஸ் பணிக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய அருண் பாண்டியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்க அவரிடம் பேசலாம். சார், வாழ்த்துக்கள். முதலாவதாக ஒரு மிகப்பெரிய இலக்கு, எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். உங்களுடைய கனவு இப்பொழுது நிஜமாக இருக்கு. இந்த தருணம் எப்படி இருக்கு? வாழ்த்துக்களுக்கு நன்றி சார். இந்த தருணம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப 2 இயர்ஸ் படித்தேன். செகண்ட் அட்டெம்ப்ட் இது எனக்கு. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ப்ரிப்பரேஷன் வந்து 2 இயர்ஸில் கிளியர் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்தது இந்த இலக்கை எட்டுவதற்கு? நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியை சேர்ந்தவன். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா வந்து மிலிட்ரி ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. எனக்கு 2 அக்கா இருக்காங்க. 2 அக்காவும் டாக்டர்ஸ். நான் அடுத்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி படிக்கலான்ட்டு எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் யோசித்தேன். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டில் இருந்தே தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆனேன். அதோட யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், விஷன் 1000 அந்த அந்த சீரீஸாக இருக்கட்டும், மிஷன் டைரக்டரோட சுதாகரன் சாரோட இனிஷியேட்டிவ்ஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அவரோட வீடியோஸ், அவரோட இனிஷியேட்டிவ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வெளியில் நம்ம கோச்சிங் சென்டர் போனால் அதிகமாக செலவாகும்னு நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் எல்லாம் நினைப்போம். நான் முதல்வன் ஸ்கீம் எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க, என்னென்ன பெனிஃபிட் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைச்சது, இந்த இலக்கை எட்டுவதற்கு இது எப்படி யூஸ் ஆனது உங்களுக்கு? சார், 2023 நான் காலேஜ் முடித்தேன். அப்போ தான் இந்த நான் முதல்வன் காம்படேட்டிவ் எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வருது. அப்போது முடித்தோடனே எழுதும்போது எனக்கு கிடைக்கல. நான் அந்த ப்ரிலிம்ஸ் யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். அப்போ மெயின்ஸுக்கு நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் வந்தது. இங்கே ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் படித்தேன். அங்கே படிக்கும்போது ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் என்னால் கிளியர் பண்ண முடியல. செகண்ட் அட்டெம்ப்டில் நான் முதல்வன் எக்ஸாமும் கிளியர் ஆச்சு. அப்புறம் யூபிஎஸ்சியும் கிளியர் ஆகிட்டு செகண்ட் அட்டெம்ப்டில் முடிச்சிருக்கேன். இப்போது அந்த நான் முதல்வன் ஸ்கீமோட கேஷ் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட கிளாஸஸ் ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணேன் சார். உங்களுக்கு கீழே அடுத்தடுத்த பேட்சில் படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ், இப்படி பண்ணால் கொஞ்சம் எளிமையாக அந்த இதை வந்து நம்ம இலக்கு எட்டலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய அனுபவத்தில்? கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாத ஒன்றும் கிடையாது. ஏன்னா முன்னாடி டெல்லி போனால் தான் கிளியர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. யூடியூப்பில் எல்லா கோச்சிங் சென்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. யூடியூப்லேயே வந்து நல்ல மெட்டீரியல்ஸ் இருக்குது. ப்ளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்குது மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் சென்னைக்கு கூட வரணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தே படித்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஹார்ட் ஒர்க் மட்டும் போட்டால் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். அதே விரிவான பதில்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜெய்சனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.